தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/10/2015 சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:48 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சண்முகநாதரை வழிபாடு செய்வது நல்லது. நட்சத்திர அடிப்படையிலே பார்த்தால் கண்ணபிரானை வழிபடுவது நல்லது. திருநள்ளாறிலே இன்றைக்கு சனி பகவானுக்காக சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. பொதுவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, எல்லோருமே முற்காலத்திலே எல்லாம் நார்மலாகவே பிரசவம் நடக்கும், இயற்கையாகவே குழந்தைகள் பிறந்தது. இப்போவெல்லாம் சிசேரியன் ஆப்ரேஷன் செஞ்சு நிறைய குழந்தைகள் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கின்ற பொழுது எந்த நேரம் நல்ல நேரம், எப்போ நம்ம குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே பெரிய செல்வந்தனாகும், நல்ல அறிவாளியாகும், உலக புகழ்பெற்றவராக விளங்குவார்கள் அப்படின்லாம் நினச்சி நல்ல நேரம் பார்த்து இந்த குழந்தையை எடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்தது மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பல ஜோதிட நிபுணர்கள்ட்ட எல்லாம் பல பேர் கேட்டது உண்டு. அப்படி தேர்ந்தெடுக்கின்ற நேரம் நாமே விதியை அமைத்து கொடுக்கின்ற நேரமாக அமைகின்றது. அப்படி நாம் தேர்ந்தெடுக்கிற நாள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நேரத்திலே அந்த பிள்ளை பிறந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை பெறுவதற்கு உகந்த நேரத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது. முற்காலத்தில் கோச்சங்கு கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மன்னன் இருந்தார். அவருடைய தாயார் கமலாதேவி கர்ப்பமாக இருந்தாங்க. அரசவையில எல்லாம் ஒரு குரு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அந்த குரு சொன்னபடி கேட்பாங்க. அந்த குரு சொன்னார், இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது, இன்னும் ஒரு 2 நாளிகை கழித்து பிறந்தா அந்த குழந்தை திருக்கோயில்கள் ஏராளமாக கட்டும், உலக புகழ்பெற்றவராக வருவார்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த அம்மா தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட சொல்லி 2 நாளிகை கழித்து அந்த பையன் பிறந்தார். அவர் பிறக்கிற பொழுது அந்த கண்ணிலே ரத்தம் சுற்றிக்கிட்டதுனால, சிவப்பு கண்ணாக வந்ததுனால செங்கண்ணான்னு கூப்பிட்டாங்களாம் அவங்க அம்மா. கோச்சங்கண்ணன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அரசர். அவர் 75 திருக்கோயில் தஞ்சை மாவட்டத்திலே கட்டியிருக்கிறார். இந்த கருத்தை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கருத்துக்களையெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் நம்ம குழந்தையும் அதே மாதிரி நல்ல நேரத்தில் பிறந்தால் மிக சிறப்பாக எதிர்காலம் இருக்கும்னு சொல்லி கர்ப்பமாக இருக்கிற பொழுது டாக்டர் ஒரு தேதி கொடுப்பார். 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பிறக்கலாம், ஒரு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் நல்ல ஜோதிடத்தை கேட்டு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது என்னிடையெல்லாம் கேட்பாங்க. சொல்லி நிறைய குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு. அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய நிலையிலெல்லாம் இருக்கிறார்கள். நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தைகள் பிறக்கும் பொழுது எப்படி நேரம் அமைய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்ப்பது நல்லது. முடிந்தால் செவ்வாய் சனி தவிர்ப்பது நல்லது. தாய் தந்தைகளுக்கு அந்த நாளில் சந்திராஷ்டமம் வரக்கூடாது. சந்திராஷ்டம நாளிலே தாய் தந்தையருடைய நாளாக இருந்தால் அன்றைக்கு குழந்தை பிறந்தால் அவ்வளவு உசிதமாக இருக்காது. அஷ்டமி, ராககாலம், கரிநாள், யமகண்டம் இவற்றையெல்லாம் நீக்கிடணும். அதற்கு பிறகு சித்த யோகம் வருதா, அந்த நாளில் அமிர்த யோகம் வருதா அப்படின்னு பார்க்கணும். மரண யோகம் கண்டிப்பாக வரக்கூடாது. அது நீங்களாக கிரகண காலமாக இருந்தால் அதுவும் கூடாது. முன்கூட்டியே நம்ம ஒரு ஜாதகத்தை கணிச்சு பார்க்கணும். இப்போ காலையில் 10ஆம் தேதி அன்றைக்கு அதிகாலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த நேரத்துக்கு ஒரு கட்டம் போட்டு ஜாதகத்தை கணிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் 6ஆம் இடம் எப்படி இருக்குது, 8ஆம் இடம் எப்படி இருக்குது, 12ஆம் இடம் எப்படி இருக்குது, பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, தனாதிபதி எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் மூலமாக நல்ல லக்னத்தை தேர்ந்தெடுத்து கணிப்பதற்கு நாம் உகந்து அந்த நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தால் நல்லது. தாய் தந்தையருக்கு 6 அல்லது 8 வரக்கூடிய சஷ்டாஷ்டம தோஷமான நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. ஒரே ராசி 2 பேருக்கு இருக்கக்கூடாது. ஸ்திர ராசியாக இருந்தால் யார் ஸ்திரமாக இருக்கிறதுன்னு வந்துடும். 2 சிம்மராசிகள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. 2 கடகராசிகள் ஒரு வீட்டில் அமையக்கூடாது. அப்படி இருந்தால் அதற்கு பரிகாரங்கள் இருக்கிறது. என்றாலும் கூட நாம் தேர்ந்தெடுக்கிற நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிறக்கும் குழந்தைக்கு 8ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கும் நேரத்தை தேர்ந்தெடுத்து சித்தயோகம் அமிர்த யோகம் பார்த்து தாய் தந்தையருக்கு சந்திராஷ்டமம் இல்லையா என்பதை அறிந்து அதற்கு பிறகு நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் பார்த்து அந்த குழந்தை பிறப்பதற்குரிய நேரத்தை குறித்து கொடுத்து அறுவை சிகிச்சை மூலம் சிசேரியன் ஆப்ரேஷன் மூலம்
ஒரு குழந்தை பிறந்தால் அதன் எதிர்காலம் மிக அற்புதமான எதிர்காலமாக இருக்கும். பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் பெருகி அது மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெறும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்தில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கவலைகள் தீர கண்ணனை வழிபட வேண்டிய நாள். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். உங்கள் ராசிநாதன் அற்புதமான இடத்தில் இருக்கிறார், 5ஆம் இடம். அவரோடு கூட யார் இருக்கிறார் என்றால் குரு பகவான் இருக்கின்றார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். புத சுக்கிர யோகம் புதையல் யோகம் எனப்படும். எனவே இன்றைக்கு நீங்கள் பூமி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வரலாம். இடம்பூமி விற்பனையாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, கோவிந்தன் வழிபாட்டால் குதூகலம் கூடும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட முன்வருவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் உயர்வு வரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இன்றைக்கு வரும். உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, கிருஷ்ணன் வழிபாட்டால் கீர்த்தி காண வேண்டிய நாள். உங்கள் ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறார். வெற்றிகள் ஸ்தானத்திலே ராசிநாதன் உலா வந்தால் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். எனவே நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கல்வி முயற்சி கைகூடும். கடல் தாண்டும் முயற்சியும் கைகூடலாம். இந்த நாளில் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். உங்கள் ராசிநாதன் உச்சம், அதிலும் லாபஸ்தானத்திலே உச்சம். எனவே பணம் இருமடங்காக வந்து சேரும். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிந்தனைகள் வெற்றி பெறும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகம். கூட்டுக்கிரக யோகத்தால் கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. நாடு மாற்ற சிந்தனைகள், வீடு மாற்ற சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண்வெளிகள் அகலும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. அது மட்டுமல்ல, இடம் பூமியால் லாபமும் கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கல்யாண கனவுகள் நனவாகும். கன்னிராசி நேயர்களே, இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இருமடங்கு உங்களுக்கு செலவு வரப்போகிறது. விரயஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 12ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. காலை நேரத்திலேயே விரயம், மதிய நேரத்திலும் விரயம், மாலை நேரத்திலும் விரயம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். காரணம், இன்றைக்கு விரயஸ்தானம் வலுப்பெற்றுவிட்டது. எனவே எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதுதான் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். கனிந்த வாய்ப்புகளெல்லாம் கை நழுவி செல்லுகின்ற நாள். எதையேனும் எதிர்பார்த்திருந்தால் அந்த காரியம் நடைபெறாது. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவும் உண்டு. மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு கவலை, வீட்டில் இருக்கும் மற்றவர்களாலும் கவலை என்ற நிலை உருவாகலாம். காரணம், 8லே சந்திரன். ஒரு சில நாட்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள். சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சென்ற பின்னால் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேற விஷ்ணுவை வழிபட வேண்டிய நாள். உங்கள் ராசியிலேயே சனி வீற்றிருக்கிறார். இன்றைக்கு கிழமையும் சனி. எனவே இன்றைக்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும், அனுமனை வழிபட வேண்டும். கவசம் பாடினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் ஸ்தானம் பலமடைவதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் மிக மிகச் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, பொது அளவிலே புகழ் கூடும் நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகப் போகின்றார்கள். பொருளாதார நிலை உயரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். புதிய வாய்ப்புகளையெல்லாம், அதிலும் புதிய ஒப்பந்தங்களெல்லாம் கையெழுத்திட்டு மகிழும் சூழ்நிலை உண்டு. வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார். மகர ராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு.
அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் 8லே 4 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே 8ஆம் இடம் வலுப்பெறுவதனாலே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சியில் உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நூதன பொருள் சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசினியர்களே, வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவர். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். உடல்நலம் சீராகும். உள்ளத்தில் தெம்பும் உற்சாகமும் குடிகொள்ளும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நிறைவேறப் போகின்றது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். குறிப்பாக பாக பிரிவினைகளில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேருவர். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.